வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் தள்ளுவண்டிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க முடியும் என்பது குறித்து 2 வாரங்களில் தெரிவிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையை அழகுபடுத்தும் திட்டத்தில் உரிமம் பெற்ற வியாபாரிகளுக்கு 900 தள்ளுவண்டிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டப்படி 900 தள்ளுவண்டிகளில் 5 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீத தள்ளுவண்டிகள் ஒதுக்க முடியும் என்பது குறித்து 2 வாரங்களில் தெரிவிக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள 10 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க திறனற்ற விடியா திமுகவின் ஏவல் துறை தற்போது சம்பந்தப்பட்டவர்கள் என கைதான பொன்னை பாலு, வினோத், திருமலை, அருள், மணிவண்ணன், சந்தோஷ், செல்வராஜ், சிவசக்தி, விஜய், கோகுல் ஆகிய 10 பேர் குண்டர் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை எப்போதுதான் போலீசார் கைது செய்வார்கள் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.